கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களே நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களே திறந்தல்ல. இயேசு மூலமாய் ஜெயசர ஜெயில நலப்தாவே ஆமேன். இன்னைக்கு தியானத்துக்கு அடுத்த வேத வசனம் 2 கொரிந்தியன்ஸ் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம். பழையகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாயின. அதுலேருந்து ஒரு குட்டி கதை கேட்போமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார அங்கிள் இருந்தாங்களா. அந்த அங்கிளுக்கு என்ன கடையில் புது புது திங்ஸ் பட்டாலும் அது வாங்கிட்டே இருப்பாங்களா. ஒரு நாள் சாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்க, ஏன் உன் வீடு இவ்வளோ அசிங்கமாக இருக்கு? அப்போ அந்த ராபின்சன் அந்த பெரிய பணக்கார அங்கிள் சொன்னாங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு இப்படி வாங்கி வச்சிருக்கேன், காசு நிறைய கொடுத்து, ஏன் அப்படி சொல்ற? அப்போ அந்த சாம் சொல்லி அந்த அங்கிள் சொன்னாங்க, நீ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்க காசு விட்டு வச்சு கொடுத்து, ஆனால் பழசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீ சொன்னாங்க. அப்போது அந்த ராபின் சொல்லிட்டு அந்த அங்கிள் சொன்னாங்க, அப்போது எல்லா பழசத்து தூக்கி போட்டுட்டாங்க, எல்லாம் புதுசாக வீட்டுக்குள்ளே வச்சோன்னு எல்லாம் புதுசாக இருந்து. அதே போல் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பீங்க. அண்ணா அது கரெக்டாக செயல்படாது. ஏன் தெரியுமா? அது உங்களுக்குள்ள பாவங்கள் கோபங்கள்லாம் இருக்கு. கோவங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ண ஏசப்பா விடுதலை தருவாங்க. எல்லா பழங்களையும் எடுத்து போட்டு எல்லாம் புதுசாக்குவாங்க. ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. நீங்க ஏசப்பா எங்களுக்குள்ள இருக்க எல்லா பழைகளையும் எடுத்து போட்டு ஒரு புது வாழ்க்கையை தாங்க ஏசப்பா. ஒரு புது ஹிருதயத்தை தாங்க ஏசப்பா. பழைய ஹிருதயத்தை எடுத்து போட்டு ஒரு புது ஹிருதயத்தை தரப்புறக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இயேசு மூலமாய் ஜெபம் செஞ்சு நல்ல பிதாவே ஆமென்.